الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையோடு பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் இந்த மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாகின்ற துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் துல்ஹஜ் என்கிற புனிதமிக்க ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹஜ் என்கிற இஸ்லாம் காட்டியிருக்கிற மிகச் சிறப்பான ஒரு வழிபாடு நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பான மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அரஃபாவுடைய நாள்
இந்த நாளினுடைய சிறப்பை நாம் நம்முடைய பார்வையிலிருந்து பார்ப்பதை விட இஸ்லாமை விளங்கி கொண்ட ஒரு யூதருடைய பார்வையிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதர் வருகிறார். அவர் ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி, திருமறை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிற அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற இந்த வசனத்தை சுட்டிக்காட்டுகிறார். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன், பூரணமாக்கி விட்டேன். உங்களுக்குரிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நான் தேர்வு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தன்னுடைய அருளை நிறைவு செய்து இது உங்களுக்குரிய மார்க்கமாக நான் அங்கீகரித்து விட்டேன் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை சுட்டி காட்டிய அந்த யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுகிறார், இந்த வசனம் இதை போன்ற ஒரு வசனம் எங்களுக்கு இறைவன் கொடுத்த தௌராத்திலே இடம்பெற்று இருக்குமேயானால் அதை நாங்கள் ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வசனம் நம்ம 10-11 கடந்து போற மாதிரி நம்ம போயிடும். இதனுடைய முக்கியத்துவத்தை அந்த யூதர் உணர்ந்திருக்கிறார். இதற்கு முன் எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள், அவர்களுக்கு வேதங்கள் வழங்கப்பட்டது. எந்த வேதத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது. இதற்கு முந்தைய நபிமார்களுடைய எந்த மார்க்கத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்யவில்லை, பூர்த்தியாக்கவில்லை. இறுதி தூதர் அவர்களுக்கு தந்த இந்த திருக்குர்ஆன் மூலமாக இந்த இஸ்லாமை அல்லாஹ் பூரணமாக்கி இருக்கிறான். அப்ப இப்படி ஒரு வசனம் எங்க தூதராகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத்தின் மூலம் கிடைத்திருக்குமே, ஆனால் அதை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அந்த யூதர் சொல்லுகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதருக்கு பதில் சொல்லுகிறார்கள், இப்போ ஒண்ணு குறைஞ்சு போயிடல. இந்த வசனம் இறங்கிய நாள் யௌமுல் அரஃபா. ஹாஜிகள் எல்லாம் அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானே, அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு சிறப்பு மிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உரை இடம்பெற்ற அந்த நாளில் தான் இந்த வசனம் இறங்கியது. ஆக இப்போ வரைக்கும் இந்த வசனம் இறங்கப்பட்ட நாள் ஒரு சிறப்பிற்குரிய நாளாகத்தான் இப்போதும் எங்களிடத்தில் இருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதருக்கு பதில் சொல்கிறார்கள். அப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயத்துல முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒரு பூரணமாக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள்? இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கம், வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இவைகளை மாத்திரமே செய்வது இஸ்லாம். நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புபட்ட வேறு எந்த விஷயத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு, கொடுக்கல் வாங்கலுக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய உறவுக்கு, இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு என்று இது எதிலுமே இஸ்லாம் சம்பந்தப்படல. மாறாக என் வழிபாடுகளை மாத்திரம் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு நிறைய முஸ்லிம்கள் விளங்கி இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? உங்களுடைய வாழ்க்கை நெறியாக இஸ்லாமை அங்கீகரித்துக் கொண்டேன். இஸ்லாம் என்பது முழு ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்குமான வழிகாட்டக்கூடிய நெறி. இத பெரும்பான்மை முஸ்லிம்கள் விளக்கவில்லை என்பதுதான் மிக பெரும் ஒரு சோகம். அந்த யூதர் அதை விளங்கி இந்த செய்தியை சொல்றாருன்றதை பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த அரஃபாவுடைய நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளை எவ்வாறு நமக்கு சிறப்பித்து சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த அரஃபா மைதானத்திலே நேரடியாக கூடுகின்ற பிறை 9 மக்காவில் அமைந்திருக்கிற அந்த அரஃபா மைதானத்திலே கூடுகிற ஹாஜிகளுக்கு அன்றைய தினம் நோன்பு வைக்க ரசூலுல்லாஹ் தடை விதிச்சிட்டாங்க. அது இல்லாம ஹஜ்ஜுக்கு வராமல் இருக்கக்கூடியவங்களுக்கு பிறை 9 அரஃபாவுடைய நாளில் நீங்க நோன்பு வையுங்கள். அந்த நோன்புக்கு அரஃபாவுடைய நோன்பு அப்படின்னு பெயர். இப்ப இந்த அரஃபாவுடைய நோன்பினுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பை வைப்பது
ஒரு மனிதனுடைய முந்தைய ஓராண்டு பிறகு பிந்தைய ஓராண்டு அவரிடம் ஏற்படுகிற சிறு தவறுகளுக்கான பரிகாரமாக அந்த நோன்பு அமைகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை நமக்கு சொல்லுகிறார்கள். ஒரு நோன்பு தான், அது ஒரு மனிதனிடம் ஏற்படுகிற சிறு சிறு தவறுகள் இருக்கு பாருங்க, பெரும் பாவங்கள் அல்லாத தவறுகள், இவைகளை அல்லாஹ் மன்னிப்பதற்கு காரணமாக அமைகிறது அந்த அரஃபாவுடைய நாளில் நாம் வைக்கிற நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஆக அரஃபாவுடைய நோன்பு என்பது இன்றைக்கு முஸ்லிம்களால் பெரும்பாலும் அது கடைபிடிக்கப்படுகிற ஒரு நோன்பாக இருக்கிறது. அதனுடைய சிறப்பை விளங்கி இருக்கிறோமா என்பது ஒரு பக்கம் கேள்வியாக இருக்கிறது. இந்த சிறப்பை விளங்கி அந்த நோன்பை நாம நோக்க வேண்டும் என்று சொன்னால், நோற்றோம் என்று சொன்னால் அதற்கான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு முழுமையாக வழங்குவான். இப்ப நம்ம எப்போ இந்த வருஷம் எப்ப நோன்பு வைக்கிறது அப்படின்னா, நாம பிறை பார்த்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வெள்ளிக்கிழமை நமக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கும். அது வருகின்ற ஜும்மாவுடைய நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கும். அந்த நாளில் இந்த நோன்பை நாம நோக்க வேண்டும். நோற்று இந்த சிறப்புகளை அடைவதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம முயற்சி செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. இப்ப அடுத்ததாக நாம என்ன விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரஃபா நோன்பை குறித்த இன்னொரு சர்ச்சையை நாம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்குமாறு ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளை எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய அல்லது மக்கா அல்லாத வெளிப்புறங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல அந்த மக்கள் அவர்களுக்கு என்றைக்கு பிறை 9ஆம் தேதி வந்ததோ, துல்ஹஜ் பிறை 9 என்றைக்கு வந்ததோ அன்றைய தினம் அவங்க அரஃபாவை நோன்பு நோட்டார்கள். இது அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து ஹாஜிகள் என்றைக்கு அரஃபாவில் கூடுகிறார்கள் அப்படிங்கறத நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. என்னைக்கு கூடுவாங்கன்றது நமக்கு முன்கூட்டியே தெரிகிறது. ஆகையினால ஹாஜிகள் அரஃபாவில் கூடும் போதுதான் அரஃபாவுடைய நாள். எனவே நாம் அந்த அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் தான் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நாம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நோன்பை வைக்க சொன்னார்கள். எப்படி அவங்க வச்சாங்க, அவர்களை பின்பற்றி சஹாபாக்கள் எப்படி அதை கடைபிடித்தார்கள். ஒரு கட்டளை நபி அவர்களால் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட கட்டளை நபி அவர்களை நிறைவேற்றுகிறார்கள். நபியோடு இருந்த நபி தோழர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நிறைவேற்றியதுதானே அந்த கட்டளைக்கான அர்த்தம். ஒரு கட்டளைக்கான அர்த்தம் அதை கடைபிடிக்கும் போதுதான் வெளிப்படும். ஒருத்தர் கட்டளை பிறப்பிக்கிறார், இன்னொருத்தர் கடைபிடிக்கிறார்னா, கட்டளை பிறப்பித்தவருக்கும் அதை செயல்படுத்துபவருக்கும் வித்தியாசம் வரலாம். கட்டளையை சொன்னவரே அதை கடைபிடிக்கிறார்னா, அப்ப அந்த கட்டளைக்கான அர்த்தத்தை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப நபி அவர்கள் நோன்பு நோக்குமாறு கட்டளை இடுகிறார்கள் அரஃபாவுடைய நாளில். எப்படி கடைபிடிச்சாங்க, இது எப்படி பழக்கத்தில் இருந்தது என்பதை ஒரு செய்தியின் மூலமா நம்ம பார்க்கிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒருத்தர் வரார். அவர் உறவினர் தான். அவர் எப்போ வர்றாருன்னா, கரெக்டா மதீனாவில் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் அரஃபாவுடைய நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நாளில் வருகிறார். ஆனா வந்த இவரே நோன்பு வைக்கல. மதீனாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அரஃபா நோன்பு வச்சிருக்கிறாங்க, இவர் ஒருத்தர் மாத்திரம் நோன்பு வைக்கல. இது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் கிண்டல் கலந்த துணியில இவருக்கு அந்த பாயாசம் வைங்க, கொஞ்சம் இனிப்பு அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலா அவருக்கு சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. எதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு விளக்கம் சொல்றாரு. இல்ல, இன்னைக்கு மக்காவுல பெருநாளா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அங்க பெருநாளா இருந்தா இங்க எப்படி நம்ம நோன்பு வைக்கிறது? பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது தானே, ஆகையினாலதான் நான் நோன்பு வைக்காம அரஃபா நோன்பு வைக்காம தவிர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் சொல்றவர் சஹாபி இல்ல, தாபி.
சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவர். ஆனா சஹாபாக்கள் எல்லோருமே அந்த நாள், இவர் எந்த நாள் மக்காவிலே பெருநாளாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டாரோ அந்த நாளில் தான் மதீனாவிலே எல்லாரும் அரஃபா நோன்பு வச்சிருக்கிறாங்க. இவர் மட்டும் அதை சந்தேகப்பட்டு நோன்பு வைக்காம தவிர்த்துக்கிட்டாரு. அப்ப இந்த சம்பவம் இவர் விளக்க கொடுத்த உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த தாபிக்கு, அந்த மசூலுக்கு என்கிற அந்த தோழருக்கு எப்படி பதில் சொல்றாங்கன்னா, அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற துணையில அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நீங்கள் முடிவு செய்வதான் நோன்பு பெருநாள், நீங்கள் முடிவு செய்வதான் ஹஜ் பெருநாள் அப்படிங்கறத நமக்கு சொன்னாங்க. ஆகையினால இங்கே எப்போது ஹஜ் பெருநாள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஹஜ் பெருநாள். அதுக்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நாள். இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, அப்படிதான் இங்க நடைமுறை அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்க விஷயங்களை ரொம்ப நுணுக்கமானவர்கள், மற்றவர்களை விட கொஞ்சம் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி ஒரு குறிப்பு பெயரா சொல்லும் போது அறிவு சுடர் அன்னை ஆயிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணி அவங்க. அப்ப அவங்களுக்கு அது நடைமுறை தெரிஞ்சனாலதான் இதை சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுடைய நடைமுறை, நபி தோழர்கள் அதை பின்பற்றிய நடைமுறை, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த கட்டளையை சொல்றாங்க. அப்ப நமக்கு ஒரு விஷயம் வழங்குது. இந்த கட்டளை, அதாவது அரஃபாவுடைய நாளை நோன்பு வைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு அதை நடைமுறைப்படுத்தியது மதீனாவில் என்றைக்கு பிறை 9 அன்னைக்கு அரஃபாவுடைய நோன்பு வச்சுட்டாங்க. இது ஒரு வழக்கு எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ஆமா, இன்னைக்கு தகவல் தொடர்பு இல்லை, ஆகினால அவங்களுக்கு என்னைக்கு பிறை 9 வந்துச்சோ அன்னைக்கு அரஃபாவுடைய நோன்பு வச்சுட்டாங்க. இப்பதான் தகவல் தொடர்பு வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வாதம் இன்னைக்கு வைக்கப்படும். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே போகும், மார்க்கம் முழுமை பெற்றது. விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கும், மார்க்கம் முழுமை பெற்றது. விஞ்ஞானம் வளர்ந்தே என்பதற்காக மார்க்கத்தினுடைய சட்டங்களை அதிகப்படுத்தி போக முடியாது, அல்லது மார்க்கத்துடைய சட்டங்களை உடைச்சிட்டு நம்ம வெளியே வர முடியாது. இப்ப சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெறும் மாவை தின்னாங்க, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப எளிமையான உணவுகளை சாப்பிட்டாங்க. ஆடம்பரமான இன்னைக்கு நாம சாப்பிடுற மாதிரியான உணவுகள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கும் அவங்க பிஸ்மில்லாஹ் தான் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு உயர்ந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் பிஸ்மில்லாஹ் தான் சொல்லணும். எவ்வளவு சிறந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும், எவ்வளவு புதுமையான ஒரு உணவை சாப்பிட்டாலும் பிஸ்மில்லாஹ் தான் சொல்லணும். பிஸ்மில்லாஹ் மாறாது, உணவு மாறிட்டு இருக்கும். அதே போல வாகனங்கள், அவங்க குதிரையில போனாங்க, கழுதையில போனாங்க, ஒட்டகத்துல போனாங்க, அதுக்கு அவங்க சுபஹானல்லதி ஸஹரனா அப்படிங்கிற அந்த துஆவை சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் போறதில்ல. மோட்டார் பைக்கில் போறோம், கார்கள்ல போறோம், விமானங்கள்ல போறோம், பஸ்ல போறோம். வாகனங்கள் மாறிடுச்சு அப்படின்னு துஆவை மாத்த முடியுமா? வாகனங்கள் மாறலாம், துஆ மாறாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் என்னன்னு சொன்னா, இஸ்லாம் முழுமை பெற்றது. மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், இந்த உலகத்தினுடைய வசதிகள் மாறிக்கொண்டே போகும். உலகம் எவ்வளவு மாறினாலும், மனிதர்களுடைய வசதிகள் எவ்வளவு பெருகினாலும் ஒன்று மட்டும் மாறாது. அந்த மனிதன் அதை பயன்படுத்தும் போது அவன் சொல்ல வேண்டிய, அவன் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் ஒருபோதும் மாறாது. இஸ்லாம் மாறாது. அப்ப இன்னைக்கு தகவல் தொடர்பு வளர்ந்துருச்சு, ஹாஜிகள் கூறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, அதனால இந்த சட்டத்தை மாற்றிவிட முடியுமா? இந்த நடைமுறையை நபி அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியதை நம்ம மாற்றிட முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், ஹாஜிகள் அரஃபாவில் கூடுகிற அன்றைய அதே நாளில் தான் உலகத்தின் பிற பகுதி மக்கள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த அர்த்தம் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தா. அவங்க சொன்ன வார்த்தைக்கு நாம ஒரு விளக்கம் சொல்றோம். ஹாஜிகள் அரஃபாவில் கூடும்போது நோன்பு வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே அர்த்தத்துல தான் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், அவங்களுக்கு ஒரு வசதி இருந்துச்சு. என்ன வசதி? மக்காவில் இருந்து, மதீனாவில் இருந்து மக்காவிற்கு ஆள் அனுப்பி துல்ஹஜ் பிறை பார்த்த உடனே அவர் மக்காவிலிருந்து கிளம்பிட்டாருன்னா, இப்ப மக்காவுடைய பிறை வச்சுட்டாரு, அங்க துல்ஹஜ் 9 அரஃபாலாம் அவங்க வெளி பிறையை ஏத்துக்கிறது இல்லை இப்போ வரைக்கும். அப்ப அந்த மக்காவில என்றைக்கு பிறை பார்க்கப்படுகிறதோ, பிறை பார்த்த உடனே மக்காவில இருந்து ஒருத்தர் கிளம்பி வர்றாரு மதீனாவுக்கு,
3 நாள் 4 நாள் அதிகபட்சம் அன்றைய பிரயாணத்தில் வந்துடலாம். வந்து தகவல் சொன்னா மக்காவில் என்றைக்கு ஹாஜிகள் அரஃபாவில் கூடுவார்கள் என்பதை ஒரு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன்பாக நபி அவர்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு அன்னைக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு ஏற்பாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கலாம். கவர்மெண்ட் தானே, தாராளமா செஞ்சிருக்கலாம். இப்படி தகவல் தொடர்பு மூலமாக அதே நாளில் தான் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் இப்படி ஒரு தகவல் தொடர்பை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய நோன்பை மதீனாவிலே கடைபிடித்திருப்பார்கள். ஆனா அப்படி எதுவுமே செய்யல. மாறாக மதீனாவில் என்றைக்கு பிறை பார்க்கப்பட்டதோ அந்த பிறை அடிப்படையில் பிறை 9 அரஃபா அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்க. ஆக நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள், அந்த வார்த்தையை நபி அவர்களே நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள் என்றால் அந்த வார்த்தைக்கு அவர்கள் செஞ்சதுதான் விளக்கம். நாமளா எக்ஸ்ட்ராவா விளங்கிடக்கூடாது, நாமளா கூடுதல் குறைவாக செஞ்சிடக்கூடாது. அப்படி நபி அவர்களுடைய அந்த நடைமுறை அந்த சுன்னத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்ன பிறை 9 நாம எந்த நம்முடைய பகுதியில என்றைக்கு பிறை பார்க்கிறோமோ அந்த அடிப்படையில் பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்று அதனுடைய முழுமையான நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, துல்ஹஜ் என்கிற சிறப்பு மிக்க ஒரு மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். இது இஸ்லாம் புனிதமாக்கி இருக்கிற 4 மாதங்களில் ஒரு மாதம். 4 மாதங்கள் புனித மாதங்கள். அதில் போர் செய்யக்கூடாது, போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனித மாதங்கள். அந்த புனித மாதங்கள்ல ஒரு மாதம் தான் இந்த துல்ஹஜ் மாதமும் வருகிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பை நாம பார்க்கிறோம். என்ன சொன்னா, இந்த துல்ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து துல்ஹஜ் 10 வரையிலும் செய்யப்படுகிற அமல்களுக்கு தனி சிறப்பு உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதையும் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம், வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர், அதிகாலை மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த 10 இரவுகள் எது என்பதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த செய்தி தான் நமக்கு முன்னாடி வருது. என்னன்னா, இந்த 10 நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதை சொல்லியிருக்கிறாங்க. எந்த சிறப்புன்னு குறிப்பிடாவிட்டாலும் தனி சிறப்பு உண்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதனால இந்த 10 நாட்களும் நாம வழக்கமான அமல்கள் இல்லாமல் கூடுதலான அமல்களை நாம செய்வதற்கான முயற்சிகளையும் கவனத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு இந்த மாதம் புனித மாதம், அதுல இந்த முதல் 10 நாட்களும் சிறப்பான நாட்கள். அந்த நாட்களில் நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பான இறைவனுடைய கவனம் உண்டு என்பதை நாம புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த 10 நாட்களில் நம்ம இயன்ற அளவு அதிகமான நன்மைகளை, நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.